எங்க அம்மாவும் என் தங்கச்சிங்க நிக்காங்க, நான் மாட்டினேன். போச்சுது. எங்க வீட்டு பாருங்க அவன் தங்கச்சி சொல்றா. உங்க அம்மா தான் சண்டை போட்டுருப்பாங்க. எங்க அம்மாவே அப்படிதான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாதீங்க. என்ன இங்க பாருங்க, அன்னைக்கு கூட நீங்க தெரியல நின்னுட்டு போனீங்க. உங்க அம்மா ஜாடையில என்ன என்னம்மா பேசுனாங்க தெரியுமா? பயமா இருக்கு. ஏய், நான் பாத்துக்கிறேன். அதான் நான் சொல்லிட்டேன்ல, என் வருமானத்தை நம்பி தான் நீ வர போற. நான் யாரை நம்பி நான் வாழல. இன்னைக்கே எங்க அம்மா என்னை வீட்டு வெளில போச்சனாலும் உன்னை வச்சு வாழ முடியும். உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா போதும். எங்க அம்மா கொண்டமே அதுதான். நீ ஒண்ணு எங்க அம்மா கூட இருக்க போறது இல்ல. நான் உன்னை டவுனுக்கு கூட்டு போயிருவேன். என் தங்கச்சி பாவம், உங்க அம்மா ஏசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா தான் காலையிலேயே கடைக்கு கூப்பிட்டு போனாவ. அதுதான் எங்க அம்மா சொன்னாங்கன்னு கடைக்கு போனேன். எங்க அம்மாக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்குன்னே தெரியாது. இவதான் கடையை பாத்துக்கிட்டா வயல பாத்துக்கிட்டா. அதனால எங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? இவ வரதே உங்க அப்பாக்காவும் பாட்டிக்காவும் தான். உங்க அப்பா தான் தினமும் காலையிலேயே வந்து அவளை கூட வருவாங்க. தெரியும், எங்க அப்பாவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னு. சின்ன பிள்ளைல இருந்தே அப்படிதான். உங்க கடையிலேயே தான் வியாபாரம் பாப்பா. அது அவளுக்கும் பிடிக்கும். ஆனா உங்க அம்மா தான் இப்படி ரொம்ப பேசுறாங்க. சரி, அவங்க அப்படிதான் விடு. அம்மா, அந்த சாரு பாட்டி மருமவ இல்ல, அந்த போலீஸ்கார அம்மா. உங்க தம்பி என்னடி போலீஸ்காரங்கிட்ட அம்பளத்தியா என்ன? நான் அவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? அவங்கிட்ட பேசலமா, அந்த பையலுக்கு அம்மா. நல்ல மரியாதை. அம்மா என்ன யாசிட்டாவம்மா. அவ எதுக்கிட்ட வந்து யாசனாவ? அம்மா சாரு பாட்டி தான் நெல்ல அள்ளி வச்சிட்டு போன்னு சொன்னாவம்மா. அதான் அள்ள போனே. நாமெல்லாம் அது வீட்டுக்குள்ள போகக்கூடாதா? நமக்கு தகுதி இல்லையா? நாமெல்லாம் பரவாசி வழியா தான் போகணுமா? அப்படி பேசிட்டாவம்மா. எங்க அம்மாவ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. உங்க வீட்டுக்குள்ளே கூட வரதுக்கு தகுதி இல்லைன்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க வீட்லயே வரதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? நீ என்ன பேசுற? எங்க அம்மா பத்தி தெரியுமா? அப்புறம் என்ன? இல்லைங்க, சரிப்பட்டு வருமானு எனக்கு தெரியல. உங்க அம்மா இப்படிலாம் பேசுறாங்க. நான் எப்படி உங்க வீட்டுல வந்து உங்க கூட வாழ முடியும்? நம்ம அங்க இருக்க மாட்டோம். நம்ம டவுனுக்கு போயிடலாம். எங்க உங்க வீட்டுக்குள்ள கூட வர விட மாட்டேக்காங்க. எப்படி உங்க கூட என்ன வாழ விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? டவுன்ல போய் வாழ இருக்கட்டும், அது உங்க கூட என்ன எப்படி வாழ விடுவாங்க? நான் உங்க கூட ஓடி வந்தாலும் சத்தியமா வாழ விட மாட்டாங்க. அவங்க யாரும் என்ன வாழக்கூடாதுன்னு சொன்னதுக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது. ஏன் விருப்பம் தான். இல்ல, உண்மையிலே நீங்க என்ன காதலிக்கிறதா இருந்தா, என் மேல உண்மையில அன்பு இருந்தா உங்க அம்மா பெர்மிஷனோட வாங்க. இல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்து என்ன கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். என்னால அவமானப்பட முடியாது. நான் அவமானப்படுத்த விடுங்க. என் தங்கச்சி எங்க அம்மாவும் அவமானப்படுவாங்க. நான் அதை யோசிக்கவே இல்லை. ப்ளீஸ். எப்படி பேச? அப்ப நான் பைத்தியக்காரன் ஆகணும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. பத்தலா பொண்ணு பக்கம் வீட்டாச்சு. ஒரு நொடி கூட நான் யோசிக்கல. உன்னை வாய் அடிச்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. அம்மாவுக்கு கீழ்படுற பிள்ளைதான். ஆனா எல்லா விஷயத்திலயும் நான் கீழ்படி வேண்டிய எங்க அம்மா எதிர்பார்க்க கூடாது. அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஏன் லைஃப்? ஏன் கூட வாழ போறவளை நான் தான் தேர்ந்தெடுக்க முடியும்? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. கோத்த கலப்பாத. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன் கூட தான் வாழ்வேன். உன்னை தவிர வேற யாரு கூட நான் வாழ மாட்டேன். நீ தான் எனக்கு வேணும். ப்ளீஸ், நீங்க வெளிய போங்க. வெளிய போங்க. என்ன சொன்ன? வெளிய போங்க சொன்ன. ப்ளீஸ் வெளிய போங்க. எனக்கு உங்களை பிடிக்கல. எனக்கு உங்களை பிடிக்கல. எனக்கு உங்களை பிடிக்கல. உங்க குடும்பத்தையும் பிடிக்கல. நீங்க வெளிய போங்க. முடியாது. தெரியட்டும், பரவாயில்ல. நான் இவ்வளவு நேரம் உன் கூட தான் உள்ள இருந்தேனே ஊருக்கே தெரியட்டும். அப்போ உன்னை கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். பரவாயில்ல, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். ப்ளீஸ் இப்பலாம் பண்ணாதீங்க. அப்ப எனக்கு உங்க மேல கோவம் வரும். வெறுப்பு வந்துற சொல்லிட்டேன். போங்க. நீ வெறுத்தாலும் பரவாயில்ல. நீ யார் கூட இருக்கணும். போதும், போங்க. ப்ளீஸ் போங்க. தயவு செய்து இங்க போயிருங்க. நான் உங்களை காதலிக்கிறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு உங்களை பிடிக்காது. போங்க. அப்போ உனக்கு கெட்டிக்கிட்டு நீ கட்டி அணைச்சு வச்சிருந்தப்போ என் கைக்குள்ள அடங்கி அப்படி தோல்ல சாஞ்சிருந்த. பிடிக்காம அடி தோல்ல சாஞ்சிருந்த. உன் மேல கை வச்சப்ப சும்மா நின்ன. அதை விடடி அன்னைக்கு கொடுத்தன. அப்போ கூட சிரிச்சுட்டு தானே போன. ஓ, பிடிக்காம தான் எல்லாத்தையும் வாங்கியிருக்க. பிடிக்காம தான் ஒட்டிக்கிட்டு நின்ன. இப்பெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு அந்த குடும்ப பத்தி தான் இருக்குது. என்னடி குடும்ப பத்தி? கொண்டு வெத்தியால வாத்தி விட்டனா? என்னடி எங்க அம்மா ஒரு மாதிரி பேசுனாங்கன்னா அப்ப எல்லாம் அப்படியே இருப்போமா? ஏன் உங்க அம்மா தான் வாயாடி, அதுக்காக உங்க வீட்டுல இருக்க எல்லாமே வாயாடின்னு சொல்ல முடியும்? இப்பெல்லாம் பேசாதீங்க. இங்க பாரு, வீட்டுல இருக்க ஒருத்தங்க வச்சு எல்லாத்தையும் கணக்கு பண்ண கூடாது. நான் ஒருத்தர் வச்சு சொல்லல. உங்க தம்பி ரொம்ப யோக்கியமானவரான்னு கேட்க. அந்த எம்எல்ஏ கிட்ட சகவாசம் வைக்கல. உங்க கிட்ட இருக்க பாதி சொத்து உங்க தம்பி ஊழல் பண்ணி வாங்கினதுதான். எம்எல்ஏ சொல்ற அடியால் வேலை செய்யறதானே உங்க தம்பி. உங்க மூணாவது தம்பி வெட்டி ஆபீசரு. கபடின்னு ஊர் ஊரா சுத்துறவன். வேலை அடி போக மாட்டான். மூணாவதுலவன் டோட்டலா ரவுடி. தேவையில்லாம பேசாத. அதெல்லாம் ஒரு வயசு வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் இருப்பானுங்க. அப்புறம் அவங்களுக்கு லைஃப் வரும்போது எல்லாரும் மாறதான். நீ எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குழப்பிட்டு இருக்காத. தேவையில்ல, நீங்க இந்த போங்க. நான் சொல்ல நான் போயிடும் பாரு. கோபடி உங்க அம்மாவை எதுக்கு கத்துறீங்க? இல்ல,
இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். வேண்டாம், எனக்கு உங்களை பிடிக்கல. என்ன பண்றீங்க? விடுங்க. என்ன பிடிக்கல? இப்படி பண்ணுங்க. வெளியில போங்க. நான் கத்திடுவேன் சொல்லிட்டேன். என்ன விடுங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னா கேட்க மாட்டேன். எப்போ சேர்ந்து வரலாம் மட்டும் சொல்லு. நீங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் உங்களை வெறுத்துருவேன். அப்போ உனக்கு இப்போ பிடிச்சிருக்கு தானே? இல்ல, நீங்க உங்க அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன விடுங்க ப்ளீஸ், என்ன விடுங்க. இல்ல பிடிச்சிருக்கு. வா நவ்யா, அம்மாட்ட போய் கேப்பண்டி. வாடி. சரிம்மா வாங்க. நான் சண்டையில கதை போறாங்க. விடுங்க, நான் போறேன். என்ன விடுங்க. பார்த்துக்கலாம் விடு. சரியா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. விடுங்க. எனக்கு உங்களை பிடிக்கல. நான் உங்க கூட வர மாட்டேன். எனக்கு உங்க குடும்பம் பிடிக்கல. என்ன விட்டுருங்க. பிடிக்கலையா? என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. அது ஐயோ கத்திட்டாலே சு 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 சு, கத்தாத. உங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டேன். உங்க அக்கால பார்க்க வந்தேன். அடி சரி மாட்டி விட்டால. இங்க எங்க ஒளியா? கட்டிலுக்குள்ள. தேங்க்யூ. எதுக்கு கத்துன? வா போ. இன்னைக்கு அந்த தசல கறிக்கு இருக்குது. வா. அம்மா 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 அம்மா. ஐயோ மாட்டி விட்டுருவாளோ. தும்பல இருக்குதா? அம்மா 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 அம்மா, எனக்கு ஒரே தலதசமா இருக்குமா. சண்டை போடுறதுக்கு தூண்டி விட்டுட்டு இப்போ தலதசம் பிடிச்சிருக்காவா? சரி விடுமா. அம்மா நிக்க பேசாவ. அத தெரிஞ்சன பேசாவல. விடுமா. டேய், இவ்வளவு நாள் பேசுறது வேற. என்ன வீட்டுல நிக்க தகுதி இல்லன்னு பேசிருக்கா? ஏன் அவ மட்டும் ஆகாசத்துல வந்துட்டான்னு கேக்க? ஏன் அண்ணனை தான் அவ கல்யாணம் பண்ணிருக்கா? பரவண்ண நம்ம ஏதோ வேண்டாத மாதிரி பேசிருக்கா? ஒருல சொக்காரன் அவன். ஏ சொக்காரன் நாங்க அவன் வீட்டுக்கு நான் போக கூடாதுன்னு இவன் எனக்கு சொல்லதுக்கு கேக்க? இவ எப்படிடி சொல்லலாம்? காசு பண்ணல, அதுக்கு தான் சொல்லிருப்பாங்க. ஒரு நேரத்துல உங்க அப்பா கொடி கட்டி பறந்தவரு. போதாத காலம். அக்கா எங்கம்மா? இந்த இருக்கா வருவா. நம்ம சண்டை போட வேண்டாம். இங்க எனக்கா சண்டை போட்டா அப்ப ஒண்ணுலன்னு ஆக்கிடுவோம். அதான் இனிமேல பேசட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்கு. சரி, நான் இந்த வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். வேணாம், நான் போயிட்டு வரேன். வேண்டாம்மா, நான் போயிட்டு வரேன். இல்லம்மா, அது தண்ணி வர பாய்க்கணும். நான் போயிட்டு வரேன். என்ன இது? உன்கிட்ட நான் படிச்சு சொல்லிட்டு போனதா இல்லையா? அது வந்து உன்கிட்ட நான் படிச்சு சொல்லிட்டு போனனா இல்லையா? ஆட குள்ள கத்திரிக்கா. நீ பார்த்த பார்வதனா இதெல்லாம்? அந்த குடும்பத்துக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இருக்க கூடாதுன்னு சொன்னனா சொல்லலையா? அடியே சுண்டலி, கொஞ்சம் திரும்பு. இந்த வீட்ல ஆர்டர் போடலாம் பண்ணீங்களா? ஹலோ மிஸ்டர், நான் எங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசுங்க. ஓ, நீங்க தான் ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்கீங்க. பெரிய மனுஷில நீங்க. இந்த பெரிய மனுஷி ஆர்டர் போட்டா இந்த சின்ன மனுஷி பயந்துருக்காங்க. நீங்க தங்கச்சி அது அக்கா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் எல்லாமே. அதனால நீ சொல்றத அந்த சின்ன மனுஷி பயப்படணும். என் அக்கா. அக்கா இல்ல பாப்பா. பாப்பா இல்ல அக்கா. பச்சை பிள்ளை மாதிரி பயப்படுதா? நீங்க எப்படி பயப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உங்க அம்மைக்கு நீங்க பயந்தவிய தானே? பயந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணு பயப்படல. இங்க பார், உங்க அக்கா கிட்ட சொல்லி வை. உங்க அக்கா சீக்கிரம் இழுத்து ஓட போறேன். எங்க அம்மா கிட்ட இருந்து காப்பாத்து நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது. எங்களுக்கு தான் அசிங்கம். அதுக்கு தான் எங்க அக்கா இல்ல குட்டி தலவாணி இருந்திருக்கல்ல. அதனால தான் மவனே இதுக்கு மேல இந்த வீட்ல உன்னை என்னைக்காவது பார்த்தேன். நீ மிரட்டி நான் பயப்படுற அளவுக்கு என் நிலமாயி போச்சு பத்தியா? பயப்படணும், தப்பு பண்ணா பயப்படணும். சரிங்க மேடம். இந்த நக்கல்லாம் வேண்டானே. அப்ப என்னதான் மேடம் சொல்லணும்? இந்த வீட்டுக்கு அரசி நீங்க தான் போலுக்கு. நான் தான் எல்லாமே. அது சரி. இங்க வா, உங்க அக்கா நான் கல்யாணம் பண்ண போறேன். சரியா? பண்ணிடுவாவல்ல, பண்ண விட்டுருவோம்ல. அவ ஏன் பேச்ச தான் கேப்பா. அவ ஏன் பேச்ச தான் கேட்கணும். எனக்கு தான் பயப்படணும். என்னங்க என்ன ரொம்ப மிரட்டுதா? எடி மாதிரி இருக்கலாம் பயப்படாதுன்னா இதோ சில்லு வண்டி. கேட்டுச்சான்னு கேட்டேன். நான் சில்லுவண்டா. இல்ல, என் தங்கச்சி சொன்னா சரியா இருக்கும். அப்படி அவர் கணத்துல அரைஞ்சு சொல்லி அது பிடிக்கணும் அனுப்பி விட்டுருவான். கொஞ்சம் வராசி இருக்க நீ நின்னுக்கிட்டு. வீட்ல ஆள் இருக்குன்னு தெரிஞ்சோ உனக்கு எவ்வளவு நெஞ்சல் தெரிந்தா கொஞ்சம் வராசி இருப்ப நீ. அப்படி பின்னிட்டு இருந்தீல. இன்னும் இப்படி பேசுற? நீ நடிக்காதே. இதத்தான் உனக்கு கடைசி பாத்துக்க. சரிடி. நீ இவனுக்கெல்லாம் பயப்படுத? ஹலோ மிஸ்டர், அவங்க ஏன் அக்கா. எனக்கு பயந்துதான் ஆகணும். புரியுதா? வந்தலி பார்த்து போயிட்டே இருங்க தம்பி. இது சிறுத்தைங்க வாழ்ற இடம். பூனைக்கெல்லாம் இடம் இல்லை. கிளம்புங்க தம்பி. நீங்க சிறுத்தை பார்த்து பூனை நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க பூனை இடம்ல. இது சிறுத்தை வாழ்ற இடம். கிளம்புங்க தம்பி, கிளம்புங்க. நீங்க விளையாடுறதுக்கு உங்க வீட்டுல நிறைய பூனை குட்டி இருக்குது. கிளம்புங்க. ஆனா உன் பேச்சு திறமை இருக்கு பாரு. எங்க ஐயாவுக்கு ஏன் உன்னை ரொம்ப பிடிக்குன்னு இப்ப தெரியுது. உங்க அம்மா என்ன
எங்க அம்மா தான் அப்படின்னு உனக்கு தெரியுமே, அப்புறம் என்ன? இருந்தாலும் உங்க அம்மா இன்னைக்கு எப்படிலாம் பேசினா தெரியுமா? ஆமா, மூணே வாட்டு சட்டமான பையல இருக்காமா. நாங்க போய் மயக்கிடுவோமா. என்ன சொல்ற? ஆமா, உங்க அம்மா அப்படிதான் பேசினாவ. நான் உங்க வீட்டுக்கு மயக்கதான் வரேன். ஏடி, ரொம்ப நல்லவியடி. இந்த நல்லவி எல்லாம் காதலிக்கும் போதா புரியுதா? இப்பதான் அவ அம்மா வேண்டாம். உன் கதை தாலி ஏறிட்டுன்னு வச்சுக்க. இல்ல எங்க அம்மா சொல்லி எதுக்கு நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இங்க பார், சென்ம புத்தி செருப்பால் அடிச்சாலும் போவாது. இது வரைக்கும் அம்மைக்கு பயந்தவனுங்க இனி எப்படி பயப்படாம இருப்பானுங்க? அந்த பொம்பளை எப்படி விட்டுருன்னு நினைக்க? இப்போ புதுசா காதல் வந்திருக்கு ஐயாவுக்கு. புது மோகம். அந்த தைரியத்தை தான் பேசுறாரு. ஆனா இந்த மோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் சீரமா தெரியும். இல்லட்டி ரொம்ப நல்ல வேட்டி. நான் தண்ணி கொடுத்தன கூட்டு போறேன்னு சொல்றாவட்டி. டவுன்ல தானே வேலை பார்க்காங்க. அங்க நான் கூட்டிட்டு போயிருந்தேன்னு சொல்றாவட்டி. ஆமா, அப்படியே அம்மா காரி உன்னை வாழ வச்சுட்டு தான் மறு சொல்லி பாப்பா. இவன் மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் எடுக்கான். அப்படியே விட்டுட்டு தான் மறு சொல்லி பாப்பா அம்மா காரி. பியாயி பணப்பை 2 ரூபாய் கூட தர மாட்டா. உனக்கு மாசம் 25,000 ரூபாய் விட்டு கொடுக்காதா? ஒருவேளை யாருக்கும் தெரியாம உங்க அதை தாலி கட்டினா கூட ஐஸ் வச்சிருவா. ஐயா ஏதோ ஆனதாய் போச்சு, நம்ம வீட்ல இருன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவ சீரத்தை காட்ட ஆரம்பிச்சிருவா. போய் படு பாதத்துல விழுந்துறாத சொல்லிவிட்டேன். 25,000 சம்பளத்தை எந்த பொம்பளை விட்டு கொடுக்க மாட்டா. சொன்னா கேளு. சரி, ஆனா அவ கோபப்படுதா விட்டி. ஆமா, ஐயாக்கு புதுசா காதல் வந்திருக்குது. புது காதலி கொஞ்சம் வீராப்பும் மிதப்பும் இருக்கதானே செய்யும். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் பாத்துக்க. இதுக்கு மேலே அவனை பிடிச்சிருக்கு வச்சிருக்குன்னு ஏதாவது சொன்ன சத்தியமா அம்மா கிட்ட சொல்லிடு, ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்க. இல்ல நானும் அம்மா உங்க வாழணுமா வேண்டாமா நீ தான் முடிவு பண்ணணும். இப்பதான் அந்த வீட்டுல நான் மாட்டிட்டு வந்திருக்கேன். அவ அம்மா ராட்சசி சில்லாட்ட, சொன்னா கேளு. அப்பெல்லாம் அந்த வீட்டு பிள்ளை மேல ஆசைப்பட்டு அந்த வீட்டுல நம்ம வாழ்ந்துட முடியாது. பாதவத்தி ராட்சசி கொடுறக்காரி பியாயி நம்மள வாழ விட மாட்டா. போய் சீரழிஞ்சிடாத. நீலாம் கஷ்டத்தை தாங்கிட மாட்டா. நம்ம வீட்டுல சுகபோகமா இருப்ப. அங்க போய் இருந்துட்டு வேட்டி நீ மத. நம்ம வீட்டுல கஷ்டப்பட்டாலும் உனக்கு கட்லி, நேரத்துக்கு உனக்கு சோறு, வீட்டு வேலை ஒன்று உனக்கு தெரியாது. நான் செஞ்சாலும் கூட நீ செய்ய மாட்ட. உனக்கு 24 நாளும் நோகாம இருக்கணும். அங்க போய் அப்படிலாம் இருக்க முடியாது. நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்கவும் முடியாது. சொன்னா கேளு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொட்டி எண்ணிடுவேன். அம்மா, டூட்டிக்கு கிளம்பிட்டேன். டூட்டிக்கு போறதெல்லாம் சரிதான். டூட்டியை மட்டும் பார்க்கணும். என்னம்மா இதெல்லாம் பேச்சு? நான் டூட்டிக்கு தானே கிளம்பிட்டு இருக்கேன். காதுல அலச பசல சில விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கேன். ஏதாவது நான் உண்மையில கேள்விப்பட்டேன். இங்க பாரு, பெரியவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த மாசமே உனக்கு இருக்கும். அத மனசுல வச்சுக்க. இல்ல பொண்ணு தான் வேணும்னு சொல்லி அவனுக்கு முன்னாடி உனக்கு பாக்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இந்த பாக்கியா சும்மா சொல்ல நினைச்சிட்டு இருக்காத. சொன்னதை செய்யக்கூடியவா. இல்ல எனக்கு பொம்பளை தான் வேணும்னு சொல்லி நாளைக்கு ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க. காலு வேற எங்கயாவது போச்சு, எவ்வளவு உன்னை மயக்க பார்த்தா அவ உயிரோட இருக்க மாட்டா பாத்துக்க. யா வீட்டுக்கு ஒண்ணு கத்தவள வாக்கப்பட்டு வரக்கூடாது. எனக்கு வரவா சீர சிறப்போட வரணும். அந்த எம்எல்ஏ சொன்ன வேலையை முடிக்க பாரு. உங்ககிட்ட தெரியாம நின்னுட்டேன். அந்த எம்எல்ஏ சொன்னது உண்மையா இருக்குமா? அந்த சிறுக்கு எவனை பார்த்தே ஆகணுமே. கேனச்சி ஆம்பளை பிள்ளைய வாட்ட சட்டமா வளர்த்து போலீஸ் ஆக்கி வைப்பா. நோகாம கொத்திட்டு போய் குடும்பம் நடத்தலான்னு பார்க்கணும்னா மரத்தை வச்சு தண்ணி ஊத்துற ஒருத்தன் அனுப்பிக்கிறது ஒருத்தானே. நல்லா இருக்குடி. ஓ வளைச்சு போட பாத்திருக்க. இருடி, நீ யாரு மட்டும் எனக்கு தெரியட்டும். அன்னைக்கு இருக்கு உனக்கு. மொட்டை அடிச்சு தெருல விடல நான் போக்கியமே இல்ல. வெட்டி பயிரெல்லாம் விட்டுவாளுங்க. எவன் சம்பாத்தியம் பண்றான்னு பாப்பாள் அவளுக்கு. எம்எல்ஏ வந்துட்டு போற வரைக்கும் இருக்குங்க, எவனும் போக கூடாது. மீறி எவன் அது சட்டம் பேசினா சட்டை கதிச்சு கலத்துங்க. எம்எல்ஏ போற வரைக்கும் எந்த ஈகா கசத்தமும் இருக்கக்கூடாது. அந்த மெயின் ரோட்டு வழியா தான் எம்எல்ஏ போவாரு. இந்த ரோட்லயும் யாரும் நடமாடக்கூடாது. சார், பொதுமக்களே போறதுக்கு வேற வழி இல்ல சார். அது அவன் பாரு, அவன் பாத்துக்கிறான். எம்எல்ஏ போற வரைக்கும் எவனும் இங்க போக கூடாது. அவ்வளவுதான், புரியுதா? சொன்னதை மட்டும் செய்யணும். ஓகே சார். எவனது அதையும் மீறி வாக்குவாதமோ சட்டமோ பேசினா என்கிட்ட அனுப்புங்க. அங்கதான் நின்றுட்டு இருப்பேன். எனக்கு ஒரு சின்ன வேலைக்கு பார்த்துட்டு இருக்கேன். எவனது வாக்குவாதம் பண்ண மட்டும் இன்ஃபார்ம் பண்ண போதும். பொதுவா இது என் ஏரியா. எவனும் வாக்குவாதம் பண்ண மாட்டான். பண்ண என்ன ஆகும்னு தெரியும். நீங்க சாதாரண பாருங்க டூட்டியா. ஓகே சார். சார், பொதுமக்களுக்கு வேணா இன்னொரு ரோடு இருக்குது, அதை சரி பண்ணி கொடுக்கட்டுமா சார்? வண்டியில போறவே சரி பண்ணிக்கணுமா? அது எதுக்கு உங்களுக்கு வேலை? இங்க எம்எல்ஏ வராது. பந்தோபஸ்துக்கு நின்னுங்க. சின்ன அசம்பாவனை நடக்க கூடாது. ஏதாவது இருந்தா என் தலை தான் கண்டு ஓடலாம். சும்மாவே அந்த எம்எல்ஏ கொடுத்த வேலையை நான் முடிக்கிறேன்னு அவன் என்ன தண்டனை கட்டிட்டாலே தான். இதுல இந்த பேர் வேற. ஒழுங்கா வேலையை பாருங்க. ஓகே சார். அது இவளா? இசை தமிழே, இங்கோடி போக கூடாது. மெயின் ரோட்டுக்கு போனா அங்கே வர கூடாது. பைபாஸ் வழியா போறான்னு பார்த்தா அங்கே போக கூடாதா? அப்ப நாங்க எங்கோடி தான் போவேன்? இங்கோடி போக முடியாது. வேற வழியா பார்த்து போ. இங்கோடி தான வழி பாங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க. எம்எல்ஏ வர நேரம். எம்எல்ஏ கைக்குலி. எப்படி எம்எல்ஏக்கு வேலை பார்க்காம பாரு. கிளம்பு கிளம்பு. இதுக்கு அப்புறம் நாங்க போனா பூமி தோண்டி பூமிக்குள்ளோடி தான் பாதை போட்டு போறோம்.
முடிஞ்சா போ. கிளம்புறியா என்ன? கிளம்புனா மேடம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் பேக் வச்சுக்கிட்டு அந்த சைடு நிக்காங்க. இந்த சைடு வர முடியாம நான் ஒரு வீட்டு வழியா வந்திருக்கேன். இங்க பாருங்க, ஒழுங்கா வழிய விடுங்க. எம்எல்ஏ போணுமா? அவர் இன்னும் 1 மணி நேரத்துல போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் போமா? அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் சொன்னீங்க, 1 மணி நேரத்துல போயிடுவாருன்னு. அவர் வந்தாரு நைட் 8 மணிக்கு. எங்க வீட்ல அடி வாங்குது யாரு? இல்ல, என்னைக்கு எந்த அரசே சொன்ன டைத்துக்கு வந்திருக்காங்க? என்ன கணக்குல கரெக்டா 1 மணி நேரம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல சார வச்சுதாமா? எப்படி? சார் வந்துட்டார்ல, அப்போ எம்எல்ஏ வந்துட்டான்னு அர்த்தம். சிக்னல் இங்க தான் வந்திருக்கோம். அங்க என்ன பேச்சு? கண்டிப்பா இந்த 1 மணி நேரத்துல எம்எல்ஏ வந்துருவான்னு அர்த்தம். ஏன்னா அவரோட மெயின் ஆளே இவர்தான். இவர் வந்துட்டார்ல, அப்போ எம்எல்ஏ வந்துகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். எப்படி 1 மணி நேரத்துல க்ளீன் ஆயிரும். நீ கிளம்பு. சரி கான்ஸ்டபிள், 2 மெயின் ரோட்டுக்கு போங்க. எம்எல்ஏ வந்துட்டாரு, சீக்கிரம் சீக்கிரம். ஓகே சார். இங்க நிக்க கூடாது, அடியாட்கள் வருவானுங்க. போ போ. போனா எங்க சார் போக முடியும்? வழி இல்ல. சொல்ல கேட்கவே மாட்டா. இப்போ அவ்வளவு விளங்காத பிள்ளை வருவானுங்களே. சரி, உங்க தள்ளி ஓரமா போய் நில்லு போ. சார், என் ஃப்ரெண்ட் எல்லாம் அங்க மாட்டிட்டு நிக்காங்க. நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன். எங்களுக்கு போக தெரியும். உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. திமுறா பேசினா உள்ள கேட்கறது லாடம் கட்டி ராஸ்கல். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சொல்லிட்டு கொன்றுவேன். இந்த ஊர் பேச்சு, ஊர் சட்டையெல்லாம் ஊர் காச்சுக்க. ஆபீசர் கிட்ட எப்படி பேசணும் அப்படிதான் பேசணும். போயிடுங்க. போயிடு சொன்ன. மூட்டுக்களை வச்சு லாடம் கட்டிடுவேன். எல்லாரும் க்ளீன் பண்ணுங்க. சவுடி பைய, விளங்காத பைய. நீ நல்லவே இருக்க மாட்டல. நீ நெசவனா போயிடுவல. எம்மனிக்காக என்ன எப்பல திட்டா? இவன் நாங்க தப்பு பண்ற மாதிரி. செடுபடி வேலை பார்க்கற. போலீஸ்ல பார்க்கறவே. கேட்டா ஆபீசரா? நீ என்ன ஆபீசரே? நீ எம்எல்ஏக்கு கையாளு. விளங்காத. அப்படியே அவ அம்மா ரத்தம். உலகத்திலே ஒண்ணு மாதிரி எவனையுமே வெறுத்தது இல்லடா. சீ, விளங்காத பைய. எடுப்புட்ட பைய. சீ, என்ன பார்த்தாலே கண்ணு கொண்டு எரிந்து போல இருக்கு. கண்ணு கொண்டு எரிஞ்சிட்டு ஓடிடுமா? எம்எல்ஏ வந்தாச்சு, கச்சிதமா வேலையை முடிச்சிருவீங்களாம். இதுதான் சரியான சந்தர்ப்பமா. இதை விட்டா இன்னைக்கு அந்த வேலையை முடிக்க முடியாதுன்னு எம்எல்ஏ ஸ்ட்ரிக்டா சொல்லி விட்டுட்டாரு. முடிக்கலன்னா என்ன ஆகுன்னு அதையும் சொல்லி விட்டுருக்காரு. இந்த மார்க் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் முடிக்காத வேலை எதுவும் கிடையாது. இந்த சேவை முடிச்சு காட்டுவான். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கை நீட்டி பெட்டி பெட்டியா வாங்கியிருக்க தம்பி, மறந்துடாதீங்க. தூக்கி உள்ளது லாடர் போடா. அவர் போனோடனே காரியம் கச்சிதமா நடக்கும். அவர் சொன்ன மாதிரி நடக்கும். அதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஒரு காக்கா சுத்துதா பாத்தீங்கல்ல? அவர் போனோடனே உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிட்டேன். ஒரு காக்கா கூட இல்ல. எந்த பையன் வந்து பேச முடியாது. எவனும் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாது. வேலையை கச்சிதமா முடிங்க. பத்திரிக்கை செய்தின்னு எவனையும் உள்ள விடல. அதுக்கு தான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. நான் என் வேலையை கச்சிதமா முடிச்சிருக்கேன். மிச்சத்தை முடிக்க வேண்டியது உங்க வேலை. இதுக்கு மேல எம்எல்ஏ என்னைக்கான இதை பத்தி என்ன பேசினாரே. என்ன தம்பி ரொம்ப மிரட்டுறீங்க? வேலை முடிஞ்சுதான். முடிஞ்ச மாதிரி கிளம்புங்க. நீங்க சந்தேகம் வரும். கிளம்புங்க. ஓகே சார். ஆஹா, ஏய், அங்க சூப்பர் ஃபிகர் நிக்குடா. டேய், உங்க கிளம்ப சொன்னேன். கிளம்புடா. ஆஹா, டேய் மாம்பழம்டா. மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம். டேய், வேலை முடியுமா வேண்டாமா? கிளம்புங்கடா. ஏன் சார் பதறுவீங்க? அதான் நீங்க பார்த்த வேலை தானே. கச்சிதமா முடிஞ்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. நாங்க முடிச்சுக்கிட்டோம். டேய், அவளை தூக்கு. டேய், கிளம்புங்க சொன்னேன். இல்ல, இவர் எங்கடா போனாரு? டேய், இவளும் தப்பிச்சுட்டாடா. அதான் எல்லா பக்கம் பிளாக் பண்ணி வச்சிருக்க. தட்டி தூக்கிடலாம்டா. நீ அந்த ரோட்டே வா, நான் இந்த ரோட்டே வாரு. டேய், இன்னைக்கு அவளை விடக்கூடாடா. ஆள் நடமாட்டமே இல்லை. இன்னைக்கு சொல்லி முடிச்சிருவோம். நமக்கு எப்படி இன்னைக்கு எம்எல்ஏ பார்ட்டி வைப்பாரு, பார்ட்டியோட பார்ட்டியா இதையும் கொண்டாடிடுவோம். ஆமாடா, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு முடிச்சிருவோம். சரியான நெத்த தான், சரியான பீஸ் கிடைச்சிருக்கு. தட்டி தூக்குடா. சத்தம் கட்டாம இந்த பிரிட்ஜ் தம்பி சரி போற. ஊர் வந்துடும். தலைங்க நிக்காத. கிளம்பு. எங்களுக்கு போக தெரியும். திருடனுக்கு தேள் கொட்டினக்காக எங்களுக்கு போக தெரியும். நான் போய்க்கிடுவேன். சொல்லதை கேளு. பிரிட்ஜ் தண்டி வேற எங்க போயிடாத. சொன்னா கேளு. இன்னைக்கு உள்ள அவங்க எம்எல்ஏ அல்கோத சுத்திட்டு இருக்கானுங்க. சொன்னா கேட்கணும். நேரம் பிரிட்ஜ் தண்டி போனா நம்ம ரோடு வந்துடும். அப்படி உள்ள போயிரு. எங்களுக்கு தெரியும். சரி, என்ன ஆட்கள் தேடுவாங்க. நான் கிளம்ப. பார்த்து போ. சரியா? தண்டாளத்தில் நின்றுட்டு இருக்காத. உங்க அக்கறைலாம் ரொம்ப நன்றி. உங்க அக்கறை எனக்கு தேவையில்லை. சரி போ. எனக்கு போக தெரியும். நான் போவேன். நான் அவன் மேல கை வச்சிருக்கேன். அவன் என்ன கவனிக்கிற நினைக்க. இப்ப டக்குன்னு எடுத்தோம் கவனிச்சிருவா. இல்ல, நீ கிளம்பு.
எனக்கு கூட நல்லா தான் இருக்குது ஆனா சூழ்நிலை இப்போ சரியில்லை. எம்எல்ஏ தேடிட்டு இருப்பாரு. இப்போ டக்குன்னு கை எடுத்தாலும் சண்டை போடுவாளே. பெருசா காப்பாத்திட்டாரா? எனக்கு இங்க பா தெரியாது பாருங்க. வந்துட்டாரு காப்பாத்ததுக்கு. சப்பா நல்ல நேரம் அவன் மேல கை வச்சிருந்தவன் ஓரமா இல்லாம நின்றுட்டான். சப்பா சரி டக்குன்னு போயிரு, வேற எங்க நிக்காத. யாரோ என் தோள்மேட்ல கை வச்ச மாதிரி இருந்தது. இவன் என்னை எப்படி கூட்டிட்டு வந்தா? கிச்சடி இப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. தப்புச்சரே போ, நிக்காத, கிளம்பு. ஒன்ன சொல்ற கிளம்பு. நான் எப்படி வந்தேன்? ஏய், உடனே சொல்ற கிளம்பு. நான் எப்படி வந்தேன்? யோசிக்க நேரம் இல்ல, கிளம்பு. காப்பாத்துனா போதும் சாரே. இனி நாங்க பாப்பாவை காப்பாத்திக்கிறோம் சார். நீங்க எம்எல்ஏக்கு காவலுக்கு போங்க. போங்க போங்க சார். பாப்பாவை நாங்க கவனிச்சுக்கிட்டோம் சார். நீங்க இவ்வளோ அக்கறையா அவங்கள கவனிச்சுக்கிட்டீங்க. மிச்ச அக்கறையா நாங்க கட்ட வேண்டாம். நாங்க பத்திரமா பார்த்து கொடுத்தோம் சார். நீங்க போங்க சார். பாப்பாவை பத்திரமா பாதுகாப்பா அனுப்பி வச்சிருந்தோம். போ. சாரி சாரி, தப்பு பண்ணாதீங்க சாரே. உங்களை எம்எல்ஏ கையோடு கூட்டிட்டு வர சொன்னாரு. பாப்பாவை நீங்க பாத்துக்கிடுங்கடா, அவனை பத்திரமா அனுப்பி வைங்க. என்ன பாதுகாக்க வேண்டியது இருக்குன்னு எம்எல்ஏ சார் சொல்லி விட்டாரு. போங்க சார். சார் போங்க சார். மத்த நேரம் வாய்ச்சாடா போடுங்க. போக நின்றுட்டு இருக்கோம். போடி. என்னம்மா ஆளு நல்லா இருக்கிய? உங்களை தனியா கவனிக்க சொல்லியிருக்காங்க. வாங்கம்மா. டேய், பாப்பாவை தூக்குடா. பாப்பா இன்னைக்கு விருந்துக்கு வந்தே ஆகணும். ஏய்! சீக்கிரம் போ. போ. அப்படி மீதி ஏதாவது வரட்டும்னா கழுத்தெடுத்து போட்டுறேன். போ. டேய், எம்எல்ஏ விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. புடிங்கடா. ஏய், நில்லு. சார் சார் விடுங்க சார், விடுங்க சார். சீக்கிரம் போ. போடு சொன்ன. சாரே, நீ தப்பு பண்ணுத. எம்எல்ஏ உன்னை சும்மா விட மாட்டாரு. அந்த பொண்ணையும் கொல்லாம விட மாட்டாரு. வெற்றி எங்களை கழுத்த அறுத்து போட்டுருவேன். டேய், அந்த பொண்ணு மேல உங்க கண்ணோ கைய போச்சுட்டு இதே இடத்துல அறுத்து எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். எவ்வளவு இருந்தா சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி. தப்பு பண்ணிட்டீங்க சார். ஆல்ரெடி இந்த பொண்ணை வரட்டதுக்கு கொல்லதுக்கு ஆள் அனுப்பியாச்சு. என்ன சொல்லுங்க? அந்த பொண்ணு மேல எம்எல்ஏக்கு ஒரு கண்ணு ஆல்ரெடி தூக்க வச்சுட்டாரு. எங்களை கொன்னாலும் அந்த பிள்ளை இப்ப தூக்கிடுவாரு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்லிருக்கீங்க? ஆமா, அந்த பொண்ணை இன்னைக்கு போட்டுருவானுங்க, இல்ல தூக்கிடுவானுங்க. எங்களை விடு, நாங்க எம்எல்ஏ சொல்லி தான் வந்தோம். எங்களை விட்டு சாரு, எங்களை விடு சாரு. கபடி ராஜா.